நமஸ்காரம். நாம் இப்போது கலியுகத்தில் வாழ்கிறோம். என்னென்ன நடக்கிறதோ அதெல்லாம் பழைய தலைமுறையினருக்கு ரொம்பவே ஆச்சரியமாகவும் சில சமயம் அதிர்ச்சியாகவும் கூட இருக்கும். இப்படியெல்லாம் நாம் இளைஞர்களாக இருந்தபோது நடந்ததே இல்லையே என்றும் தோன்றும். இது 40-50 வருஷத்துக்குள்ளாகவே நமக்கு இவ்வளவு தோன்றுகிறதே. இன்னும் காலம் போக போக கலியுகத்தினுடைய இறுதி வரை எப்படியெல்லாம் மாறுதலுக்கு உட்படும், என்ன ஆகும் என்பதை ரிஷிகள் தங்கள் ஞானக்கண்ணாலே உணர்ந்து புராணங்களில் எழுதி வைத்திருக்கிறார்கள். அதிலே பராசர மகரிஷி ஸ்ரீ விஷ்ணு புராணத்தில் கலியில் எப்படி இருக்கும்னு சிலது கூறுகிறார். சொல்லுகிறேன். சிலது பொட்டில் தெரித்தா போலே இருக்கும், சிந்திக்க வைக்கும். தண்ணீர் நல்ல தண்ணீரா எப்படி சொல்லுவார்கள்? அது புண்ணிய நதியின் தண்ணீரா, ஏதாவது முக்கியமான குளத்தில் கிடைத்ததா? அப்படி சொல்ல மாட்டார்களாம். வெகு தூரத்திலிருந்து கொண்டு வரப்பட்டதாக இருந்தால் அது தூய்மையான நீர். உண்மைதானே? அவரவர் வீட்டு கிணற்று நீரை இப்போது யார் குடிக்கிறார்கள்? எங்கிருந்தோ அரசாங்கத்திலிருந்து நீரை கொண்டு வந்து சுத்திகரித்து நமக்கு கொடுக்கிறார்கள். அதுதான் சுத்தமான நீர். நம் வீட்டில் கிணத்தில் இருந்தால் குடிக்காமல் ரூபாய் 15 கொடுத்து தண்ணீர் வாங்கி சாப்பிடுகிறோம். அது எங்கிருந்தோ வந்தது தானே, யாரோ உற்பத்தி பண்ணினது. நமக்கு அருகிலே குளத்திலே கிணற்றிலோ நதியிலோ இருக்கிறது, அது தண்ணீரின் பெருமைக்கு விஷயமாகாது. அடுத்து சொல்லுகிறார், நிறைய செல்வம் இருந்தால் அவர்தான் உயர்குலத்தில் பிறந்தவர். எங்கு பிறந்தார், அனுஷ்டானம் உள்ளவரா, அதெல்லாம் பார்க்க மாட்டார்கள். பொருள் கையுண்டாய் செல்லக்காணில், கையில பொருள் இருந்தால் நீ மிக சிறந்தவன். பலமேவ அசேஷ தர்மஹேது, நல்ல பலசாலியாக இருந்தால் அவன் தான் தர்மம் செய்ய தெரிந்தவர். உண்மையில் தர்மம் சின்ன சின்னது கூட செய்யலாம், அதற்கெல்லாம் பலமே தேவையில்லை. அபிருச்சிரேவ தாம்பத்திய சம்பந்த ஹேது, ஆண் பெண் கல்யாணம் விருப்பம் ஒன்றுதான் அடிப்படையாக இருக்கும். குணம் இருக்கிறதா, குடும்பம் எப்படிப்பட்டது, இது வெறும் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் மட்டும் நினைக்க முடியாது. 2 குடும்பங்கள் சேர்ந்தாக வேண்டும், அதெல்லாம் பார்க்க மாட்டார்கள். அபிருச்சி, விருப்பம் இருக்கிறதா, பண்ணிவிடுங்கள். அந்த விருப்பம் தொடர வேண்டுமே. அதேபோல் பூணூர் இருப்பதுதான் அந்தணன் என்பதற்கு அடையாளமாகிவிடும். அவர் செய்ய வேண்டிய அனுஷ்டானங்கள், கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கம், அவருக்கு இருக்க வேண்டிய பற்றின்மை, அதெல்லாம் யார் கேட்கிறார்கள்? உயர்ந்த குரலில் பயமில்லாமல் பேசினால் பண்டிதன்னு முத்திரை குத்தி விடுவார்கள். படித்திருக்கிறாரா, ரொம்ப பெரியவர்களிடத்தில் பாடம் படித்திருக்கிறாரா, அதெல்லாம் அடையாளமாகாது. அபய பிரகல்ப உச்சாரணமேவ, பயமில்லாமல் உரத்த குரலில் பேச வேண்டும். பேசினால் அவன் பண்டிதன். நன்னா வாழ வேண்டுமா, பிழைக்க தெரிந்தவர். அந்நியாய ஏவ விருத்தி ஹேது, வியாபாரம் பண்ணணும், நன்னா வளரணும்னால் நியாயமாக பண்ணுவது குறைந்துவிடும். அந்நியாயம் இருந்தால் வியாபாரம் பெருகும். தௌர்பல்யமேவ அவிருத்தி ஹேது, ஒருத்தர் ஒன்றும் செய்யாமல் இருக்கிறார் என்றால் சரி, ஒன்றும் கையால் ஆகாதவர், அவர் யோகி, அதனால் எல்லாவற்றிலும் பற்றற்று வெறுமனே இருக்கிறார் சொல்ல மாட்டார்களாம். யோகம் கை வந்தவர்கள் அப்படி இருக்கலாமே. இல்லை, தௌர்பல்யம், கையால் ஆகாத்தனம் மட்டும்தான் நிற்கும். ஒன்றும் செய்யாமக்கு அதுவே காரணமாகிவிடும். ஸ்நானமேவ பிரசாதன ஹேது, தூய்மைன்னு சொல்ல வேண்டுமானால் குளிப்பது ஒன்றுதான் தூய்மை. ஜபம் தவம் அதெல்லாம் தூய்மை ஆகாது. எத்தனை வேளை குளித்தார், வாசனை திரவியங்கள் போட்டுக்கொண்டாரா, கமகமா என்று இருக்கிறாரா, தூய்மை.
இப்படி ஆகிவிடும். ஒருத்தரை நாம போய் பார்க்க வேண்டும், அவரிடத்தில் பேச வேண்டும், அவர் பேட்டி கிடைக்க வேண்டும். அதற்கு நான் நல்லவனாக இருந்தால் கிடைக்கும் என்பதில்லை. என் வேஷம் எப்படி இருக்கிறது, நெத்தி எப்படி இருக்கிறது, தலை எப்படி இருக்கிறது, உடுப்பு எப்படி இருக்கிறது, அதை பார்த்துத்தான் யாரும் நம்மை கூப்பிடுவார்கள், பேசுவார்கள். தானமேவ தர்மஹேது. தர்மம்னு சொன்னால் எத்தனையோ வகை தர்மங்கள் இருக்கின்றன. அதெல்லாம் குறைந்து குறைந்து தானம் கொடுத்தோமானால் தர்மம் என்று ஆகிவிடும். பணம் இல்லாவிட்டால் எப்படி தானம் கொடுப்பது? எல்லாருக்கும் தர்மம் பொதுதானே. அப்படி இருக்காது. கடைசியா தூக்கி வாரிகளா போல சொல்லுகிறார், நச்ச கச்சித்து 3 வருஷாணி ஜீவிஷ்யதி. யாரு 23 வயதுக்கு மேல் இருக்கவே மாட்டார்கள். மருத்துவ முன்னேற்றத்தாலே ஆயுள் கூடிக்கொண்டு போகிறது. ஆனா அவர் சொல்வது இது அப்படியே இறங்கு முறமாக மாறும். கலியின் கடைசியில் 23 வயசுகள் தான் அதிகபட்ச வயசாக இருக்கும். ஆளெல்லாம் ரொம்ப குள்ளமாகி போய் விடுவார்கள் வேற சொல்லுகிறார். 4 அடிக்கு மேல் இருக்க மாட்டார்களாம். இது இப்படியெல்லாம் உண்டா? அவரா சொல்லுகிறாரா? என்னால் இருந்து பார்க்க வேண்டும். இன்னும் பல லட்சம் ஆண்டுகள் இருக்கின்றன. அவ்வளவுக்கு யாருக்கு பொறுமை இருக்கிறது? யார் படுவது? இப்ப இருப்பதை பார்ப்பதற்கே கலி கொடுமை தாங்கவில்லைன்னு சொல்லுகிறோம். இப்படி பலதையும் அவர் எழுதி வைத்திருக்கிறார். ஆனால் ஒண்ணு நன்றாக தெரிகிறது, நாம 50 வருஷத்துக்குள் பார்க்கிற வேறுபாட்டை அவர் கிட்டத்தட்ட 3 லட்சம் வருஷங்களுக்கு என்ன நடக்கும் யோசித்து எழுதியிருக்கிறார். அது அதிர்ச்சியாகத்தான் இருக்கும். இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.